நம்ம குடும்பங்களில் நடக்கிற உரையாடல்களை நமது குழந்தைகள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்கங்க. அதுவும் சில வீடுகளில் வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, கோழி தகராறு, ஆடு தகராறு எல்லாம் பயங்கர சண்டைகளாக நடக்கும்போது இந்த குழந்தைங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வசனங்களை எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. ஊரை கூட்டி போராட்டம் பண்ணி உள்ளதுக்கி வச்சிருவேன். ஜாக்கிரதாமா, இந்த அமட்டெல்லாம் வீடு மச்சுக்குள்ள வச்சுக்காமா. ஒரு காலத்தில் அவங்களும் சண்டைக்கு தயாராக நிற்பாங்க. நாம் விரும்பினாலும் விரும்பலாட்டும் நம்ம சுற்றி எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட கெட்ட குணங்கள் கொண்ட மனிதர்கள் கண்டிப்பாக வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதுக்காக நாம் சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசி அவங்கள என்ன திருத்தவ முடியும்? இப்படி எதிர்மறையான உணர்வுகளை கொட்டி தீர்த்து அதை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக நலமான வகையில் எப்படி நேர்மறையாக இத்தகைய கொடுமையான எண்ணம் கொண்டவர்களை, எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களை, கெட்ட குணம் கொண்டவங்களை அணுக முடியும் அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. வளனுக்கு 10 வயசுங்க. அவங்க அப்பா ஒரு நேர்மையான மனிதர், அமைதியான மனிதர், நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர். அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி இல்லை, வஞ்சகம் பிடிச்ச ஒரு ஆள். அவர் வீட்டில் உள்ள குப்பைகளையெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு அந்த வளன் வீட்டுக்கு முன்னால் தான் கொண்டு வைப்பார். வளனோட அப்பாவுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருந்தது. சில தடவைகள் சொல்லி பார்த்தாரு பக்குவமாக, அவர் கேட்குற பாடில்லை. ஒரு நாள் வளனுடைய அப்பா வளனை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அவங்க வீட்டு பக்கத்துலேயே அழகான ஒரு காய்கறி தோட்டம் வச்சுருந்தாங்க, நல்ல விளைச்சல். ஒரு கூடை நிறைய காய்கறிகளை பறித்து எடுத்தார். அதுபோல் மரத்தில் இருந்து சில பழங்களும் சேகரித்து அந்த கூடை நிறைய எடுத்துக்கிட்டு, வளன் வா பக்கத்து வீடு வர போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றார். வளனும் அப்பா எதுக்காக கூப்பிட்றாருன்னு தெரியாமலே கூட போகிறான். அப்போ அந்த கூடை நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்றார். இந்த ஆளுக்கு வளனையும் அவங்க அப்பாவையும் பார்த்த உடனே ஆச்சரியம். என்ன, எதுக்காக வந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. அண்ணா, எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி பயிர் போட்டிருந்தோம், நல்ல விளைச்சல் தந்தது, அதான் உங்களுக்கு கொஞ்சம் தந்துட்டு போகலான்ட்டு இந்த கூடை நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், வச்சுக்குங்க அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு வளனை கூட்டிகிட்டு அப்பா வீட்டுக்கு திரும்ப வர்றார். வளனுக்கு பயங்கரமான எரிச்சல். அப்பாட்ட கேட்குறான், அப்பா அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், அவர் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு நம்ம வீட்டு முதல்ல கொட்டுறார், ஆனால் நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள காய் பழத்தெல்லாம் கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வர்றீங்க, என்னப்பா நியாயம் அப்படி சொல்லி இவன் சண்டைக்கு போகிறான். அப்போ அப்பா அமைதியாக சொன்னார், வளன் அவர்கிட்ட இருக்கிறத நமக்கு கொடுக்குறாரு, நம்மக்கிட்ட எது நிறையா இருக்குதோ அதை எடுத்து நம்ம அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம், அவ்வளோந்தான் அப்பா வித்தியாசம் அப்படி சொன்னார். என்ன ஆச்சரியன்னா, அடுத்த நாளில் இருந்து அந்த ஆள் குப்பையை வளன் வீட்டு முன்னால் கொட்டுறதை அப்படியே விட்டுட்டார். இப்படி மாற்று வழிகளை, அஹிம்சை வழிகளை, நலமான வழிகளை பெற்றவர்கள் நாம தாங்க யோசித்து அதை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், முன்மாதிரி காட்டணும். அப்போ தான் பிள்ளைகளும் வளர்கிற காலத்தில் இந்த மாதிரி கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களை சந்திக்கிற போது பக்குவமாக அணுகுவாங்க, அவர்களை கையாளுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கிற உரையாடல்களில் பெரும்பாலும் அடுத்தவர்களை குற்றம் சொல்கிறது, புரணி பேசுகிறது இப்படியே இருந்ததுன்னா அந்த உணர்வுகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்கங்க. அவங்களும் வருங்காலத்தில் அடுத்தவர்கள் மேலே பொறாமைப்படுறவங்களா, அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டுறவங்களா, அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுகிறவங்களா மாறிடுவாங்க. இந்த மாதிரி பொது தளத்தில் குழந்தைகள் கேட்கிற வகையில் அடுத்தவர்களை கெடுத்து பேசுகிறது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறத கண்டிப்பாக நம்ம குறைக்கணும். அவங்க பெருசாக வளர்ந்த பிறகு மேற்படிப்புக்காக வெளியே போவாங்க, வேலைக்காக சில இடங்களுக்கு போவாங்க, பல மனிதர்களோட, பல குணங்கள் கொண்ட மனிதர்களோட பழகுவாங்க. எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எப்படி அவங்கள பக்குவமாக அணுகிறது, எப்படி அவங்கள நாசுக்காக கையாளுறது எல்லாமே அவங்க நம்மள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், கோபம், திட்டு, சண்டைக்கு போகிறது இப்படிப்பட்ட வித்தைகளை நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் கெட்டு போகுங்க.